ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்களுக்கு எப்படி குலதெய்வம் கோவில் ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாணம் ஆகிய புதுசில் நாங்கள் 2 பேரும் பேசும் பொழுது கல்யாண பூஜைகள், அதாவது கூழூற்றல், குலதெய்வ வழிபாடு இப்படியெல்லாம் பேசணுங்க. எங்கள் வீட்டில் செய்த வழிபாடு முறைகளை பற்றி நான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் அவங்க வீட்டில் செய்த வழிபாடு முறைகளை பற்றி சொன்னார். ஆனால் குலதெய்வ வழிபாடு மாற்றம் சொல்லவில்லை. அப்பொழுது என்னுடைய மூத்தாரிடம் கேட்டேன், அதாவது பெரியப்பா மகனிடம் கேட்டேன். இதுபோல் நமக்கு குலதெய்வம் என்னவென்று கேட்டேன். என்னுடைய மூத்தாரும் முனீஸ்வரர் என்று சொன்னார். நானும் பரம்பரை வழிமுறையாக கும்பிடுகிறேன் என்று சொன்னார். பாட்டி ஊரும் மாமியார் ஊரும் ஒன்றுதான் என்பதனால் எனக்கு தெரிந்த வகையில் ஒரு சில குடும்பங்கள் தவிர வேறு யாரும் வழிபட்டு நான் பார்க்கவில்லை. எனக்கு ஒரே சந்தேகம், என்னுடைய மாமியார் ஊருக்கு வெளியில் உள்ள சிவன் கோவிலில் முனீஸ்வரருக்கு பொங்கல் வைத்து உள்ளார், அதாவது என்னுடைய பாட்டி வழிபட்டு உள்ளார். ஆனால் வீட்டில் பூஜை செய்த ஞாபகம் இல்லை என்று எனது கணவர் கூறினார். நிறைய பேர் பெருமாள் தான் குலதெய்வம் என்று வழிபடுவதால் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்த உறவினர்களிடம் விசாரித்த பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று கூறினார்கள். ஆனால் ஊரில் பனைமரத்திடம் முனீஸ்வரர் வழிபாடு சிலர் செய்வார்கள் என்று கேள்விப்பட்டேன். எனது மாமியாரும் முனீஸ்வரர் வழிபாடு செய்ததனால் எனது மூத்தாரும் இதுதான் நமது குலதெய்வம் என்று அடித்து கூறியதனால் நாங்களும் ஏற்றுக்கொண்டு முதலில் பொதுவான கோவிலில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று இங்கு வந்து ஆரம்பித்தோம். பிறகு எங்களுக்கு தோன்றும் பொழுதெல்லாம் வந்து வழிபடுவோம். போக போகத்தான் தெரிந்தது, வாழ்முனி என்பது பெருமாளின் அவதாரம் என்றும் குலதெய்வம் தெரியாதவர்கள் பச்சையம்மனை வழிபடலாம் என்றும் தெரிய வந்தது. பச்சையம்மனுக்கும் காமாட்சி அம்மனுக்கும் ஒரே வரலாறு தான். 2 அம்மன்களையும் குலதெய்வமாக வழிபடலாம் என்று அறிந்து கொண்டோம். என் மனதில் இருந்த பாரமே அகன்றது. வாழ்முனியும் பெருமாளும் ஒன்று என்பதில் மிகவும் மனம் மகிழ்ந்தேன். ஊரில் உள்ள பெருமாள் கோவிலை வழிபட்டால் என்ன, இவரை வழிபட்டால் என்ன, இரண்டுமே ஒன்றுதான் என்பதில் நிம்மதி அடைந்தேன். அவர் என்னை ஏற்றுக்கொண்டதில் மனம் மகிழ்ந்தேன். உடனே என் தாயும் இருக்கிறாரே, பச்சையம்மா இருக்க எனக்கென்ன பயம், அவர் பார்த்து கொள்வார் என்று என் பாரத்தை அவர் மீது இறக்கி வைத்தேன். குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாட்சி அம்மனை வழிபடலாம். இது போன்ற விஷயங்கள்தான் அக்கம் பக்கம் உறவினர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். இன்றும் ஒரு வேண்டுதல் உள்ளது. சீக்கிரம் அவர் அதை நிறைவேற்றினால் மனம் மகிழ்வேன். முனீஸ்வரரே போற்றி, எங்கள் குலதெய்வமே போற்றி. ஓம் சக்தி ஓம். 2 பேருக்கும் சிம்பிளா எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் படையல் போட்டு வழிபட்டுட்டோங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை அவங்களுடைய சந்ததிகளுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் அருளால் தேடி கண்டுபிடிச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க. நம்ம தேட தேட நம்ம குலதெய்வமே நம்மளை வந்து சேருங்க. இதை நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது என்பதில் நான் ரொம்ப தீவிரமாக நம்புவேங்க. இந்த பிரபஞ்சம் அனுமதித்தனால தான் நான் இங்கே வந்து வழிபடுறேன் என்றும் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேங்க. என்னுடைய சிறிய வேண்டுகோள் என்னென்னா, எல்லாரும் அவங்களுடைய குலதெய்வத்தை அவங்க சந்ததிகளுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக. பாய்.